ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை காட்டி கொடுக்க ஆசைப்படுறேன். 2 நிமிஷம் இருந்து கேட்டுட்டு போங்க. அதற்கு முன்பதாக என் பேர் ஃப்ராங்க். இந்த ஒரு பேஜில் என்னோட வார்த்தை, பாடல்கள் மற்றும் ஜெபத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க சேர்ந்து என்னோட ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படும். வசனத்துக்குள்ள போவோமா? ஆதியாகமம் 4வது அதிகாரம் வசனம் 7ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் காயின் இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நீதியான காரியங்களை செய்திருந்தனா கண்டிப்பா உன்னையும் உன்னோட காணிக்கையை நான் அங்கீகரித்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த இடத்துல காயின் இடத்துல சொல்லுகிறார். இன்னைக்கு நீதியான காரியங்கள் நம்ம செய்யாம இருப்போமானால் பிசாசனும் நம்மளை வஞ்சித்து விடுவான். அதனாலதான் நம்ம சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பிசாசனம் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வாசற்படியில படுத்திருக்கிறான். அதனால எவனை விலங்கலான்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறான். நம்மளோட ஆத்மாவை நம்ம ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூட நம்ம இடம் கொடுக்க கூடாது. கோபம் வருதா, எரிச்சல் வருதா, உடனே அவனோட சமத்துக்கு ஓடிவாங்க, ரத்த கோட்டைகளாய் ஓடிவாங்க. கண்டிப்பாக அந்த காரியங்களை இருந்து நம்ம மேற்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவார். அப்படி இல்லைன்னா அது கடைசியில பிரச்சனையில போய் முடிந்துரும். இந்த நாள் அவனோட சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, பிதாவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாளில் கூட தகப்பனே, இந்த காரியத்தை எங்களை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. தகப்பனே, பிசாசன் வாசற்படியில் படுத்திருக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. எரிச்சிக்கிற சிங்கம் போல் காத்து கொண்டிருக்கிறான் தகப்பனே. எவனை விலங்கலான்னு சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், அவங்க குடும்பங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறேன். ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறேன் தகப்பனே. எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு தனிமையான எண்ணங்களோ, டிப்ரெஷனோ தகப்பனே, இச்சையான காரியங்களோ தகப்பனே, கோபங்களோ, எரிச்சல்களோ எதற்கும் நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் ஓடி வர எங்களுக்கு கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறேன். எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். இன்னும் உமக்காய் நாங்கள் சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. அன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளை எங்களை மாற்றும்படி ஆட்சேபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க, சாட்சி கேட்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.